வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. எளிய முறை குண்டலினி யோகா அப்படின்னு. அந்த பேர் எதனால் வந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான ட்ராவல் டைம் அதிகமாக இருந்தது அன்னைக்கு இருந்த மெத்தட் படி. ஆனால் இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடு டிஃப்ரெண்ட், ஆனால் பர்பஸ் சால்வ் ஆகுது. அது மாதிரி அந்த காலத்தில் சித்தர்கள் இந்த உயிர் சக்தியை புருவ மத்திக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு அவங்க பயன்படுத்தப்பட்ட மெத்தடு 12 வருஷம் ஆனது. அதுக்கு குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டும் வர வேண்டி இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை நமக்கு கிடையாதுங்க. வேதாத்ரி மகரிஷி இதை ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் குருவோட கைடன்ஸ் படி நம்ம சரியாக பழகும்போது ஒரு சில நிமிடங்கள்லேயே நம்மளால் புருவ மத்தியில் உணர முடியும். மேக்ஸிமம் ரிசல்ட்டை நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த காம்ப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணதுனால வேதாத்ரி மகரிஷி சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க.